விஷால், விஷால் இங்க பாருப்பா. நம்ம அசோக்க ஸ்ரீஜா ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போனா அங்க நம்ம அசோக்க காணுமாப்பா. நடந்தது எல்லாமே எனக்கு தெரியுமா. நீங்க பயப்படுற மாதிரி அசோக் எதுவுமே ஆகல. அசோக், அசோக் உனக்கு என்னப்பா ஆச்சு? உனக்கு ஒண்ணு ஆகலையே? இல்லம்மா, எனக்கு ஒண்ணும் இல்லம்மா, நான் நல்லாதாம்மா இருக்கேன். உன்னை துப்பாக்கியால சுட்டதா இன்ஸ்பெக்டர் சொன்னாருப்பா. எனக்கு என் நெஞ்சே வெடிச்சிடும் போல இருந்தது. பாருங்க இன்ஸ்பெக்டர், இப்பவாவது பாருங்க, என் பையன் நல்லாதான் இருக்கான். ஆதாரமே இல்லாம என் மருமக மேல நீங்க தான் வீண் பழிய போட பாத்தீங்க. அம்மா, முதல்ல விஷால் வச்சிருக்க வீடியோ பாருங்க. அதுக்கப்புறம் யார் இங்க வீண் பழி போறாங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். விஷால், அந்த வீடியோ அம்மா கிட்ட காட்டுறா. போலீஸரை காப்பாத்துங்க ப்ளீஸ். ஹெல்ப் மீ. அம்மா, உண்மை என்னன்னு இப்ப வச்சு புரிஞ்சுக்கோங்கம்மா. அன்னைக்கு மண்டபத்துல அசோக்க கொலை பண்ண பார்த்தது இவதான். இப்போ குடவுன்ல வச்சு அசோக்க துப்பாக்கியால சுட்டதும் இந்த ஸ்ரீஜா தான். இப்போ ஒரு கொலைகாரிமா. என்னங்க என்னங்க இது? என்னென்னமோ சொல்றாங்க. ஏங்க இப்படி எல்லாம் நடக்குது? சுபத்ரா, எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியலம்மா. என்னால இதை நம்பவும் முடியல. ஸ்ரீஜா போய் நம்ம அசோக்க ஒண்ணு புரியல. இல்ல, இந்த வீடியோவுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் அசோகா ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போனது மட்டும் தான் நிஜம். மத்தபடி இந்த வீடியோல இருக்கிறது நான் கிடையாது அத்தை. யாரோ என்ன ட்ராப் பண்ணி பழி வாங்க பாக்குறாங்க அத்தை. இதெல்லாம் நீங்க நம்பாதீங்க அத்தை. ப்ளீஸ் அத்தை. அக்கா, வர்ஷினி அக்கா, அம்மா இப்பதான் நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னாங்க. தேங்க்ஸ்க்கா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீயும் விஷாலும் இல்லனா இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்காது. எனக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வர்ஷினி, உன் கஷ்டம் எல்லாம் முடிஞ்சது. நம்ம எதுக்காக இவ்ளோ நாள் வெயிட் பண்ணோமோ அது எல்லாமே நடந்துருச்சு. இனிமே நீ எப்பவுமே சந்தோஷமா நம்ம வீட்ல ராகவோட ராணி மாதிரி வாழ போற. ராணி மாதிரி வாழ போறான்னு வாயில சொன்னா மட்டும் பத்தாது இசை. உடனே அதுக்கான வேலையெல்லாம் நம்ம பாக்கணும். வர்ஷினி, நீ வா, இப்பவே போய் சம்பந்திக்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடலாம். ஐயோ சித்தி, இப்பவே எப்படி சித்தி அத்தை கிட்ட சொல்ல முடியும்? இப்ப பேசாம வேற எப்ப பேச சொல்ற? சித்தி, நடந்த விஷயத்துல ஆல்ரெடி அத்தை ரொம்ப ஹர்ட் ஆகி போயிருக்காங்க. இப்ப போய் வர்ஷினிக்கு கல்யாணமானது, அவ கன்சீவா இருக்கிறது, இது எல்லாத்தையும் சொன்னா அத்தை இன்னும் உடைஞ்சு போயிடுவாங்க சித்தி. ஆமாமா சித்தி, ஒரு 2-3 நாள் போகட்டும். எனக்கு கொஞ்சம் டைம் தாங்க. நானே அத்தை கிட்ட போய் பக்குவமா பேசுறேன் சித்தி. ஏடி, உன் அத்தை உடைஞ்சு போயிட போறாங்கன்ட்டு இவளை இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே வச்சிட்டு இருக்க போற? மாமா, அதான் அக்கா அத்தை கிட்ட இன்னும் 2-3 நாள்ல சொல்றேன்னு சொல்றாங்கல்ல. இரு. ஏய், இந்த 2-3 நாள்ல மட்டும் சம்பந்தியோட மனசு சரியாயிடுமா? இந்த பாருடி, எதையும் ஆற போட்டு செய்யற இடத்துல நீயும் இல்ல, உன் வயிறும் இல்ல. சித்தி, வெளியில தெரிய ஆரம்பிச்சுட்டா அப்புறம் நம்ம எல்லாருக்கும் தான் அசிங்கம். சித்தி, நீங்க அவ்வளவு யோசிக்காதீங்க சித்தி. ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. அதுக்குள்ள நானே அத்தை கிட்ட பேசுறேன். ப்ளீஸ் சித்தி. ஐயோ இசை, உனக்கு என்னோட பயம் புரியுதா இல்லையா? நீ கேக்குற 2 நாள் டயத்துக்குள்ள போனவ வீட்டுக்கு திரும்பி வந்துட்டா, ஐயோ
எனக்கு கிடைச்சிருக்கிற ஒரு வாய்ப்பு போயிடுமே. அம்மா போதும் நிறுத்துமா. அக்கா சொல்றத கொஞ்சம் யோசிச்சு பாரு. இரு வர்ஷினி. சித்தி, ஆமா சித்தி, இனி ஸ்ரீஜா இந்த வீட்டுக்குள்ள வரவே முடியாது. அப்படியே வந்தாலும் அத்தை அவளை சும்மா விட மாட்டாங்க. இல்ல, உங்க 2 பேருக்குமே என்னோட பயமே புரிய மாட்டேங்குது. ஐயோ, இவ என் பொண்ணா மட்டுமே இருந்தா நான் எத்தனை வருஷம் வேணாலும் கூடவே வச்சிருப்பேன். இப்ப இவ யாரு? இப்ப யாருடி சொல்லு. நான் கட்டாயப்படுத்தி தாலி கட்ட வச்சதால மட்டும் இவ ராகவோட மனைவி ஆயிடுவாளா? என் கேள்விக்கு பதில் சொல்லு. சொல்லுடி, சொல்லு இசை. இங்க பாரு, நான் சொல்றத கேளு. இப்பவே போய் நம்ம சம்மந்திய பார்த்து பேசிடுவோம். வலியோட வலியா சம்மந்திக்கு இந்த வலியும் தெரிஞ்சிட்டு போகட்டும். மா, நீ பேசுறது கொஞ்சமாவது நியாயமா இருக்காமா? வர்ஷினி இரு. சித்தி கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். சித்தி, நீங்க சொல்றது எல்லாமே சரிதான். வர்ஷினி ராகவோட ஒய்ஃபா இந்த வீட்டுக்கு சந்தோஷமா வரணும்னு தான் விஷால் இவ்ளோ கஷ்டப்பட்டு ஸ்ரீஜாவை பத்தி எல்லா உண்மையும் வெளியே கொண்டு வந்திருக்கான். இப்போ நீங்க போய் அத்தை கிட்ட பேசி எந்த பிரச்சனையும் பண்ணிராதீங்க சித்தி. அதுவும் இல்லாம நீங்க அத்தை கிட்ட போய் பேசினீங்கன்னா அப்புறம் விஷாலோட எல்லா முயற்சியும் வீணா போயிரும். இதையே சாதகமா வச்சுக்கிட்டு அவ மறுபடியும் உள்ள கூட வந்து